வணக்கம் நேர்களே, வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் சுரேந்தர். வெடியை கொளுத்தி போட்ட விஜய் பற்றி எரியும் அரசியல் களம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில், அதாவது அந்த விழா அரசியல் மாநாடா இல்லை நூல் வெளியீட்டு விழாவா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகம் இருக்குது. அதை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணிக்கிறோம். தேவைன்னா அந்த வீடியோவை இன்ஃபாலோ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அரசியல் பேச்சுக்கள், அதனால் அதிர்ந்து கொண்டிருக்கும் அரசியல் களம், அதைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் விஜய் பேசிய பேச்சு, மறுபக்கம் ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சு. இந்த இரண்டு பேச்சுகளுமே திமுக மற்றும் விசிக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பெருத்த தலைவலியும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விஜயை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ள முடியாத திமுகவினால் விஜயை பற்றி தரக்குறைவான வார்த்தைகள் மூலம் எதிர்கொண்டுருக்காங்க. கூத்தாடி, முட்டாள் போன்ற பல சொற்களை பயன்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது மூலமாக விஜயை தவிர்க்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுடைய அட்டாக் இந்த மாதிரி கடும் சொற்களில் இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன ஒன்று புரியுதுன்னா, விஜய் மேடை அரசியலை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் இந்த மேடை அரசியல் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பத்தாது. வெறும் மேடையில் வாய் வார்த்தை மூலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. என்னைக்கு விஜய் களத்தில் இறங்கி அடித்தட்டு மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை அரசுக்கு வலியுறுத்தி எந்த மக்களுடன் சேர்ந்து பயணிக்கும் போது தான் அவர்னால் இதையை ஓட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. சரி, இப்போ ஒரு திட்டம் அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. அதில் முக்கியமானது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதையே அவர் கரெக்டாகவும் செஞ்சுட்டு வர்றாரு. அவர் பேசின பேச்சுக்கள் திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் சலசலப்பு ஏற்படுத்தி உள்ளது. வெளியில் வேணால் சொல்கிறாங்க எங்களுக்கும் கூட்டணி எந்த சலசலப்பும் இல்லை அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக விஜயோட பேச்சு கடும் அதிர்வலையை கூட்டணிக்குள் ஏற்படுத்தியுள்ளதுங்கிறது தான் நிதர்சனம். இதில் திமுகவுக்கு இப்போ என்ன பயம் வந்துருச்சுன்னா, கூட்டணிக்குள்ளே சலசலப்பு வந்தால் பரவாயில்ல, ஒட்டுச்சி பூசலாக இது மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு சலசலப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பகிர்வு அப்படின்னு இருக்கும்போது உட்கட்சியில் திமுகவை சேர்ந்த சில சீனியர் அரசியல்வாதிகள் இருக்கும்போது துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி கொடுத்ததே நிறைய சீனியர் அரசியல்வாதிகளுக்கு மனசங்கடத்தை தந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். முக்கியமாக துரைமுருகனுக்கு அவருக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறத நம்ம செய்தியிலேயே பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில் விஜய் பேசிகிட்டு இருக்க இந்த கருத்துக்கள், விஜய் தூக்கி வீசக்கூடிய வெடிகள் எங்கே அடுத்த வெடியை உட்கட்சி பூசலுக்குள்ளே தூக்கி போட்டுருவாரா அப்படிங்கிற ஒரு பயத்தில் திமுக இப்போ இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திமுகவுக்கு விசிக மேலே இருக்க கோபம் இப்போ அதிகமாகவும் இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம், நடந்த இந்த நிகழ்வில் விசிகாவோட பிரதிநிதியாக பேசுனதுனால தான் அங்கே இவ்வளோ ஒரு தாக்கம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது விசிகா இதை முன்கூட்டியே உணர்ந்து அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செயலை செஞ்சிருந்தாவோ, அதாவது ஆதவ அர்ஜுனாவை அங்கே செல்லாமல் இருந்தாவோ, இல்லை விசிகாவோட பிரதிநிதியாக அங்கே செல்லாமல் இருந்தாவோ, ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்ததுன்னா இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற திமுக நினைக்குது. அதனால் திமுக விசிகா மேலே கடும் கோபத்தில் இருக்கிறது உண்மை. விஜய் டார்கெட் செய்து கொண்டு இருக்கும் திமுகவினர் கண்டிப்பாக இந்த கோபத்தை விசிகா மேலே காட்டக்கூடும். அது உடனே நடக்காதனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல விசிகா மேலே இந்த கோபத்தை கண்டிப்பாக காட்டுவாங்க. அதை தான் விஜயும் எதிர்பார்க்குறாரு. விஜயோட இந்த பேச்சுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த மாதிரி ஒரு எதிர்வினை கூட்டணி கட்சிக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நினைப்பாக இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க அதே வேளையில் விசிக கட்சிக்குள்ளே ஆதவ அர்ஜுனா செய்த செயலும் கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, மன்னராட்சி அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையை சொன்னார். அந்த ஒற்றை வார்த்தைக்கு தான் இப்போ மிகப்பெரிய சலசலப்பும் மிகப்பெரிய எதிர்வினையும் மாற்றிட்டுருக்காங்க. திமுக தரப்புலேருந்து மன்னராட்சி நடக்கலை, மக்களாட்சி தான் நடந்துட்டுருக்குது, இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நீ என்ன முட்டாளா, உனக்கு தெரியாதா, அறிவில்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தாலும் மன்னராட்சி எதை குறிக்குது அப்படின்னா, மன்னருடைய வாரிசுகள் மட்டுமே மன்னராக முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இதே திமுக ஒப்பிட்டு பார்க்கும்போது தலைவர் கருணாநிதி ஆகட்டும், அவருக்கு கீழே வந்த மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ துணை முதலமைச்சராக இருக்க உதயநிதி ஆகட்டும், இவங்கெல்லாம் வழியாக வந்துட்டுருக்கிற அதே காரணத்தினால அங்கே அவர் சொல்லக்கூடிய கருத்து இது மன்னராட்சி அப்படிங்கிற விதத்தில் தான் சொன்னாரே தவிர அவருக்கு தெரியாமல் இங்கே ஓட்டு போட்டு தான் தெரிஞ்சுட்ருக்காங்க. அப்போ
இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது நாளையும் தொடருமானா கண்டிப்பாக தொடரும். இப்போ இருக்க உதயநிதி என்னைக்கு சிஎம் சீட்டில் உட்கார்றாரோ அப்போ இன்பநிதிக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக போய் சேரும். அப்படி இருக்கும்போது அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத தான் வலியுறுத்த விதமாக தான் அவர் மன்னராட்சின்னு சொல்லி குறிப்பிட்டார். அதுக்கு அடுத்ததே ஒன்று சொல்கிறாரு, பிறப்பால் யாரும் முதல்வராக ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த சொல்கிறாரு. அப்போ நம்ம இது எங்கேருந்து பார்க்கணும், எங்கேருந்து ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறது ஒன்று இருக்குது. இது திசை திருப்பும் விதமாக தான் திமுகவினர் இல்லை மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, எப்படி மன்னராட்சின்னு சொல்ல முடியும், அவர் நினச்சதெல்லாம் செய்யறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. இது எப்படி திசை திருப்பணும்னு பார்த்து தான் பேசிகிட்ருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள் மக்களே, இப்போ முதலமைச்சராகக்கூடிய ஸ்டாலினுக்கு அடுத்து அந்த கட்சியில் வேறு யாருக்காவது முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக சொல்ல முடியும். அப்போ நடக்கிறது மன்னராட்சி இல்லாமல் என்ன ஆட்சி நடக்குது அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? இந்த மாதிரி ஆதரவு அர்ஜுனா பேசிய அரசியலுங்கிறது கண்டிப்பாக ஏற்புடையதாக இருந்தாலும் அடுத்த கட்சியின் ஒரு பிரதிநிதியாக இருக்கும்போது பேசுனது சரியானு கேட்டாமல் கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனா செய்த செயல் என்பது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கதாகவும் அது சரியில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருக்கார். இவர் பேசிய வார்த்தைகளும் இந்த இது எப்படி கட்சியை பாதிக்கும், கட்சியுடைய தலைமையை பாதிக்கும், நம்ம என்ன பொறுப்புகள் இருக்கோம் அதெல்லாம் உணர்ந்து பேசியிருக்க வேண்டும். இவர் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் பேசணும்னா முதல் கட்டமாக கட்சியில் உள்ள கூட்டத்தில் இல்லை அவங்க கூட்டணி கட்சிகள் சார்ந்த இடத்தில் இதை தெரிவித்திருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. இது ஒரு பொது மேடையில், அதுவும் இந்த கூட்டணிக்கு எதிராக களமிறங்கக்கூடிய விஜய் இருக்கும் மேடையில் இதெல்லாம் பேசும்போது அங்கே தான் இந்த பிரச்சனை இங்கே தப்பாக போகுது. ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த கட்சியில் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் அவர் அங்கேருந்து வெளியேறிட்டு அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க ஒன்றா இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அந்த கட்சியை இவருடைய வார்த்தைகள் பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணம். ஒரு டைம் சொல்கிற மக்களே, அவர் பேசிய கருத்துக்கள் அத்தனையும் சரியானவையாகவே இருக்கிறது. ஆனால் அவர் அந்த இடத்தில் பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது திட்டவட்டமான உண்மையாக இருக்குது. இது இப்படியே இருந்துகிட்ருக்க இந்த பூனைக்கு யார் தான் மணி கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா தொடர்ந்து தலைமுறையாக நான், என் பையன், எனக்கு அப்புறம் என் பேரன், இப்படியே இது போயிட்டுருக்கிறது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டுத்தானே ஆகணும். உட்கட்சியில் இருக்கவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு மனசு இல்லைனாலும் அவங்க இதை பற்றி பெரிய அளவுக்கு பேச மாட்டேங்கிறாங்க. மனசில் வருத்தம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது, இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ யார் தான் இதை பற்றியெல்லாம் பேச போகிறாங்க? இப்போ இன்றைக்கி உதயநிதி துணை முதலமைச்சராக ஆனது கண்டிப்பாக நாளைக்கு இன்பநிதி துணை முதலமைச்சராக ஆக்குவாங்க. அவர் பயணித்த அனுபவமும் அவர் கட்சியில் எவ்வளோ தூரம் பயணிக்கிறாரோ அதை விட பல மடங்கு அனுபவம் வாய்ந்த முக்கிய மூத்த அரசியல்வாதிகள் திமுகவில் இருக்கும்போது இந்த மாதிரி வழியாக வர்றதை கண்டிப்பாக ஆதரிக்க முடியாது. இது எல்லாத்தையுமே ஆதவ அர்ஜுனாவை வச்சு விஜய் தன்னுடைய அரசியல் காய் நகர்வை நல்லாவே செஞ்சுக்கிட்டாரு. விஜய் இப்போ மேடையில் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதை ஆதவ அர்ஜுனாவை வச்சு காய் நகர்த்திக்கிறாரு இந்த இடத்துல. ஆனால் இதே தபிக கட்சிக்கு, இதே ஆதவ அர்ஜுனால் விசிகாக்கு என்ன நடந்ததோ அதே கண்டிப்பாக நடக்கக்கூடும். பின்னாட்களில் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி இதே இடத்துல ஆதவ அர்ஜுனா அவர்களாலேயே தபிகக்கும் இப்போ நடந்த அதே விஷயம் நடக்கக்கூடும். எனவே அப்போ விஜய் இதை எப்படி எதிர்கொள்கிறான்னு பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.